Hi friends, நான் உங்க சத்யம். ஸோ இன்னைக்கு JavaScriptல பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் ப்ரோக்ராம் வைஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய எரர் வந்து அக்கர் ஆகும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் எரர், லாஜிக்கல் எரர், ரன் டைம் எரர் சொல்லிட்டு நமக்கு நிறைய எரர் வந்து அக்கர் ஆகும். ஸோ நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமில் என்ன எரர் வந்து அக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை, கேட்ச், த்ரோ, ஃபைனலி சொல்லிட்டு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரை பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன், ட்ரை நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பிளாக்ல வந்து நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. கேட்ச் பிளாக் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ட்ரை பிளாக்ல வந்து அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக முடிஞ்சால் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் வந்து எரர் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா அந்த எரர் வந்து கேட்ச் அப்படிங்கிற பிளாக் வந்து த்ரோ பண்ணி விட்டுரும் ஓகேங்களா. நம்ம கேட்ச் அப்படிங்கிற பிளாக்ல வந்து அந்த எரரை வந்து நம்ம ரிசீவ் பண்ணி ஸோ அந்த எரரை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ட்ரை, த்ரோ, கேட்ச் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரை பிளாக்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபங்க்ஷன் ஸோ அப்படிங்கிறத வந்து நாங்கள் கால் பண்ணுறேன் ஓகேங்களா. ஆனால் நம்ம மை ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை எங்கேயுமே, ஜஸ்ட் ட்ரை பிளாக்ல மை ஃபங்க்ஷன் மட்டும் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ கேட்ச் பாக்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்கேஸ் எரர் அக்கர் ஆகுது அப்படின்னா அந்த எரரை வந்து நம்ம கேட்ச் பாக்ல ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே EXE அப்படிங்கிற வேரியபிள் மூலிமா அந்த எரரை ரிசீவ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து எந்த நேமில் வேணாலும் அந்த எரரை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இது வேரியபிள் நேம் மாதிரி தான் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த EXE அப்படிங்கிற நேம் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எரரை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இங்கே கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த EXE டாட் மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், மெசேஜ் ஓகேங்களா. அந்த EXE அப்படிங்கிறது எரர் ரிசீவ் ஆகும். அந்த எரர் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டாட் மெசேஜ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த எரரை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணல. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்பெக்டரில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா கன்சோல் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மை ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன் சொல்லி வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு எரர் தான் ஓகேங்களா. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மை ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஆனால் நம்ம அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணல. ஸோ அப்போ நமக்கு என்ன எரர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மை ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன் சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அது வந்து EXE அப்படிங்கிற வேரியபிளில் போயிட்டு நம்மளுக்கு மெசேஜில் டிஸ்பிளே ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரை அண்ட் தென் கேட்ச் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ட்ரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சால் எக்ஸிக்யூட் பண்ணும், அப்படி இல்லைனா அது என்ன எரரோ அந்த எரரை வந்து எக்ஸெப்ஷனில் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து EXE அப்படிங்கிற வேரியபிள் மூலிமா அந்த எக்ஸெப்ஷன் ரிசீவ் பண்ணிட்டு ஸோ அந்த எரரை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை அண்ட் கேட்ச்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இதுவே த்ரோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் இங்கே நான் வந்து கோட் டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராம்ப்ட்லேருந்து ஒரு வேல்யூ நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ரிசீவ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வேரியபிள் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து வேர் லெட் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. லெட் வேல்யூ ஈக்குவல் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் enter the positive value, so positive number ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ராம்ப்டில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு வரும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. அப்போ நம்ம கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். கேட்சில் போயிட்டு EXE அப்படிங்கிற வேரியபிள் வந்து இன்கேஸ் எரர் வந்து அக்கராக இருந்துட்டு அப்படின்னா EXE வேரியபிள் வந்து ரிசீவ் பண்ணிக்குவோம். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்குவோம் ஓகேங்களா. ஸோ அது வந்து இங்கே கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு EXE டாட் மெசேஜில் வந்து நமக்கு என்ன எரரோ அந்த எரர் வந்து டிஸ்பிளே ஆகணும் ஓகேங்களா. இப்போ நம்ம ட்ரை பிளாக்ல என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷனை கொடுக்க போகிறேன். இஃப்ல வந்து நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூ ஓகேங்களா, அந்த ப்ராம்ப்டில் கொடுக்குற வேல்யூ வந்து நம்பர் இல்லை டெக்ஸ்ட்டாக இருக்குது இல்லை வந்து ஒரு சிம்பிள்ஸாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாட் இன் நம்பர் சொல்லி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில் போயிட்டு இஸ் நாட் எ நம்பர் ஓகேங்களா.
ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறேன். அப்போ நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து நம்பராக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரரை வந்து த்ரோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இங்கே த்ரோ அப்படிங்கிற கீவேர்டு ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நியூ என்ன எரரோ அந்த எரரை வந்து நம்ம டைப் பண்ணி அமைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ப்ளீஸ் என்டர் ஒன்லி நம்பர்ஸ். ஸோ இது வந்து யூசர் டிஃபைன் எரர் தான். இது வந்து நாமளே வந்து எரர் நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம த்ரோ பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் என்டர் ஒன்லி நம்பர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்பர் இல்லாமல் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா ஒரு சிம்பிள்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அதை வந்து எடுத்துக்கூடாது. அதனால் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப்பில் போயிட்டு இஸ் நாட் இ நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து என்ன எரர் அப்படிங்கிறத நம்ம வந்து த்ரோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப் நம்ம போட்டுக்கலாம். ஸோ எல்ஸ் இஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். இன்கேஸ் வந்து நம்பர் கொடுக்கும்பொழுது நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பாசிட்டிவ் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து எல்சிஃபில் போயிட்டு இந்த வேல்யூ வந்து லெஸ் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா லெஸ் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு எரர் நம்ம த்ரோ பண்ண போகிறோம். ஸோ த்ரோ நியூவில் போயிட்டு என்ன எரரோ அந்த எரர் நம்ம த்ரோ பண்ண போகிறோம். ஸோ அந்த எரரை வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் only positive numbers. So positive value னு வச்சுக்கலாமா positive value. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் நம்ம கெட் பண்ண போகிறோம். அந்த நம்பர் வந்து நாட் ஏ நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா ப்ளீஸ் என்டர் ஒன்லி நம்பர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக. ஸோ அப்படி இல்லை இஃப் பார்ட்டில் வந்து இது நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்பர் நம்ம கொடுத்தோம். ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளீஸ் என்டர் த பாசிட்டிவ் வேல்யூ சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் வரும். ஸோ அப்படியும் இல்லை நமக்கு இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் நம்ம கொடுத்த நம்பர் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு given value is கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கமா கொடுத்துட்டு அந்த வேல்யூ வேரியபிள் வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணலாம். சேவ் பண்ண பார்த்து நமக்கு ப்ராம்ப்ட் வந்துருக்கும். ப்ராம்ப்ட்டில் போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்பர் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போங்க ப்ளீஸ் என்டர் த பாசிட்டிவ் நம்பர்லாம் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சத்யா நான் கொடுத்துட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏதாவது நமக்கு த்ரோ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் ஒன்லி நம்பர்ஸ் வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸராக கொடுத்த ஒரு எக்ஸப்ஷன் தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இஸ் நாட் இ நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது நம்பர் இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட்டாவோ இல்லை வந்து ஒரு சிம்பிளாவோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளீஸ் என்டர் ஒன்லி நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணணும்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணியிருக்கு. அந்த த்ரோ பண்ண எக்ஸப்ஷன் எங்கே போயிருக்கு அப்படின்னா கேட்ச் பிளாக் போயிடும். கேட்ச் பிளாக்ல ext அப்படிங்கிற வேரியபிளை ரிசீவ் பண்ணி டாட் மெசேஜ் மூலியமா நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அகைன் நான் சேவ் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் த பாசிட்டிவ் நம்பருக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ஒரு நெகட்டிவ் நம்பர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் -5 நான் கொடுக்குறேன். -5 அப்போ நமக்கு என்ன எரர் டிஸ்பிளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் வேல்யூ வந்து லெஸ் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்டர் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூன்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஜஸ்ட் இங்கே -5 கொடுத்துட்டு இப்போ ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா ப்ளீஸ் என்டர் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா? அது நமக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துட்டோம் இன்புட்டாக. ஸோ அதனால் நம்ம கண்டிஷன் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸப்ஷன் வந்து நமக்கு வந்து த்ரோ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு வந்து இந்த கேட்ச் பக்கத்தில் வந்து கேட்ச் பண்ணி நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் த பாசிட்டிவ் நம்பர்னு கேட்குது. நான் வந்து கரெக்டாக பாசிட்டிவ் நம்பர் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 15 நான் கொடுத்துட்டு இப்போ ஓகே பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்களா given value is 15 சொல்லிட்டு நமக்கு கரெக்டான வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை அண்ட் கேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை பேக்கில் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் போட்டுருந்தோம். இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற எரர்லாம் பார்த்தோம்னா நம்ம யூஸராக டிஃபைன் பண்ண ஒரு எரர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம அந்த எரரை வந்து நம்ம த்ரோ பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ட்ரை அப்படிங்கிற பிளாக்கு. ஸோ இந்த ட்ரை பிளாக்ல வந்து இன்கேஸ் வந்து ஏதாவது எரர் நம்ம த்ரோ பண்ணணும் அப்படின்னா இந்த த்ரோ அப்படிங்கிற கீவேர்டு மூலியமாக வந்து த்ரோ பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்து கேட்ச் அப்படிங்கிற பிளாக் வந்து ரிசீவ் பண்ணி ஸோ அந்த எரரை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் பார்க்காதது வந்து இந்த ஃபைனலி அப்படிங்கிற ஒரு இதுதான் பார்க்காம இருக்கிறோம். ஜஸ்ட் நம்ம அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்த்துடலாம். ஜஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃபைனலி அப்படிங்கிற ஒரு எரர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் பார்க்காதது வந்து இந்த ஃபைனலி அப்படிங்கிற ஒரு இதுதான் பார்க்காம இருக்கிறோம். ஜஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃபைனலி அப்படிங்கிற ஒரு எரர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா?
ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபங்க்ஷன் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மை ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 வேல்யூ ரிசீவ் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 2 வேல்யூ ரிசீவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதனால் வேல்யூ 1 வேல்யூ 2ன்னு சொல்லி நான் 2 வேரியபிள் அங்கே வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரை பிளாக் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்ச் பிளாக் போட்டுக்கலாம். கேட்ச், இந்த கேட்சில் வந்து ex அப்படிங்கிற வேரியபிள் மூலிமா நான் வந்து அந்த எக்ஸப்ஷனை வந்து கேட்ச் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இங்கே வந்து exe.message அப்படிங்கிற கீவேர்ட் மூலிமா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம் அந்த எக்ஸப்ஷனை மெசேஜ். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ட்ரை பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து வேல்யூ 1 இல்லை வேல்யூ 2 வந்து நம்ம வந்து எதுவுமே நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மை ஃபங்க்ஷனை கால் பண்ணும்பொழுது இங்கே எங்கே கால் பண்ண போகிறோம்னா கீழே நம்ம கால் பண்ண போகிறோம். இப்போ இந்த மை ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். நம்ம வந்து ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கோம். வேல்யூ 1 வேல்யூ 2ன்னு சொல்லிட்டு இந்த 2 ஆர்குமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம இங்கே வேல்யூ எதுவுமே பாஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து என்ன ஒரு எக்ஸப்ஷன். ஓகேங்களா, அந்த எக்ஸப்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரை பிளாக்ல போய்க்கிறேன். ட்ரை பிளாக்ல வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணலாம். இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேல்யூ 1 ஈக்குவல் அன்டிஃபைன்டு, நம்ம வந்து எந்த வேல்யூமே பாஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும். ஸோ அதனால் வேல்யூ 1 வந்து அன்டிஃபைன்டாக இருக்கா நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அப்படியும் இல்லை, இங்கே வந்து ஆர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆர் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வேல்யூ 1 அன்டிஃபைன்டாகவும் இருக்கலாம், இல்லை வேல்யூ 2 வந்து அன்டிஃபைன்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ 2 ஈக்குவல் அன்டிஃபைனாக கொடுக்குறேன். பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷனில் இன்கேஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணிட்டு செகண்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாமல் விடலாம். ஓகேங்களா, அப்படி பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து வேல்யூ 1 வந்து அன்டிஃபைண்டாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா வேல்யூ 2 வந்து அன்டிஃபைண்டாக இருக்கும். ஓகேங்களா, அதனால பார்த்தீங்கன்னா ஆர் அப்படி கொடுத்துருங்க. ஒன்று வந்து வேல்யூ 1 அன்டிஃபைண்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வேல்யூ 2 வந்து அன்டிஃபைண்டாக இருக்கும். ரெண்டில் எது அன்டிஃபைண்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு எரரை மட்டும் த்ரோ பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது வேல்யூ 1ஓ வேல்யூ 2ஓ வந்து அன்டிஃபைண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸப்ஷன் நம்ம த்ரோ பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே த்ரோ நியூ எரர். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு நம்ம என்ன எரரோ அந்த எரரை நம்ம த்ரோ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்வேலிட் ஆர்குமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். இன்வேலிட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபார் வேல்யூ 1ஓ இல்லை வேல்யூ 2ஓ ரெண்டில் எந்த வேல்யூ வந்து அன்டிஃபைண்டாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன எரர் நம்ம த்ரோ ஆகணும் அப்படின்னா இன்வேலிட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு எரர் தான் நமக்கு த்ரோ பண்ணணும். ஸோ தான் பார்த்தீங்கன்னா இந்த இஃப் பிளாக்ல நம்ம கொடுத்துருக்கோம். இன்கேஸ் வந்து எல்ஸ் பிளாக்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம 2 வேல்யூ நம்ம ப்ராப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகணும் அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகி நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா லெட் அவுட்புட் ஈக்குவல் வேல்யூ 1 ப்ளஸ் வேல்யூ 2 இந்த 2 வேல்யூ என்ன பண்ண போறேன்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அது வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ரிசல்ட் இங்கே கமா கொடுத்துட்டு அந்த ரிசல்ட் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவுட்புட் வேரியபிள் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ கேட்சில் நம்ம கொடுத்தாச்சு. கேட்சில் இன்கேஸ் வந்து வேல்யூ எதுவுமே நம்ம பாஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா இன்வேலிட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷன் நமக்கு த்ரோ பண்ணோம். ஸோ அது வந்து நம்ம எக்ஸப்ஷன் கேட்ச் அப்படிங்கிற பிளாக்ல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஃபைனலாக எல்லாமே 2 ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனலி அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி பிளாக்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னா the program was executed successfully. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இன்கேஸ் எரர் இருந்தால் அந்த எரரை த்ரோ பண்ணி விட்டுரும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து சம் பண்ணி நமக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆயிரும். ஸோ ஃபைனலாக என்ன நடந்தாலும் சரி நமக்கு ட்ரை கேட்ச் பிளாக் ரெண்டுமே ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக நம்ம கொடுத்துற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன், ஆனால் வேல்யூ எதுவுமே நான் பாஸ் பண்ண கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இங்கே வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வேலிட் ஆர்குமெண்ட் வந்திருக்கு, இல்லை ப்ரோக்ராம் வாஸ் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு. ஓகேங்களா, நமக்கு வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணனாலும் ஃபைனலாக நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா,
ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோக்ராம் வாஸ் எக்ஸிக்யூட்டிவ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. மேலே வந்து இன்வாலிட் ஆர்குமெண்ட் வந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூ 1ம் வேல்யூ 2ம் நம்ம பாஸ் பண்ணவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது 10 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். நான் வந்து வேல்யூ 2 வந்து பாஸ் பண்ணாமல் விட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்ல பார்த்தா சேம் நமக்கு அதே எக்ஸாம் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூ 2 நம்ம பாஸ் பண்ணல. ஸோ அதான் இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணியிருக்கோம். வேல்யூ 1ஓ அப்படி இல்லை வேல்யூ 2ஓ அன்டிஃபைண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த எக்ஸப்ஷனை த்ரோ பண்ண சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து 2 வேல்யூமே நான் பாஸ் பண்ணுறேன். 10 and then 15 சொல்லிட்டு 2 வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ நமக்கு இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி நமக்கு 25 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்ல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 25 சொல்லிட்டு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபைனலாக நமக்கு ப்ரோக்ராம் வாஸ் எக்ஸிக்யூட்டிவ் சக்ஸஸ்ஃபுல் சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை அண்ட் தென் கேட்ச் அப்படிங்கிறது. ட்ரை பிளாக் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சால் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லை நம்மளுக்கு வந்து சம் எரர் இருக்குது ஸோ அப்படின்னா ஸோ அந்த எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச் அப்படிங்கிற பிளாக்ல வந்து நம்ம ரிசீவ் பண்ணி ஸோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கேஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனலி அப்படிங்கிற பிளாக்ல போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் த்ரோ ஃபைனலி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ பை பை, சி.